இப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. எறா இருக்குது, கடமா, சொரா புட்டு, நெத்திலி, எலிப்பூச்சி, ஃபிஷ் கட்லெட்டு. செம்ம பசி மக்களே. அதனால வந்து நம்ம கடல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு ஒன்று வந்திருக்கோம். நான் கடல் விருந்து கடைக்கு தானே போனேன். ஸோ அவங்க பேர்லேயே வந்து ஒரு போட் ஒன்று இருக்குது மக்களே. அங்கே அந்த போட்டில் வந்து அங்கே நைட்டே போயிட்டு ஃபிஷ்ஷு அப்படின்னா ப்ரானு. ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் தான் வந்திருக்கோம். ஸோ பட்டினப்பாக்கம் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம பசி மக்களே. அதனால வந்து நம்ம கடல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு ஒன்று வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம போயிட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வர கடை தான். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் மக்களே இப்போ போயிட்டு நம்ம வந்து கடையில் என்னெல்லாம் ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கேட்டு வைக்கிறா எறா இருக்குது, கடமா, சொரா புட்டு, நெத்திலி, எலிப்பூச்சி, ஃபிஷ் கட்லெட்டு, கிராப் இருக்குது, அவுச்ச முட்டை, சிக்கன் கிரேவி, ஐலா மீன், சங்கரா, கொடுவா இருக்குது, ஒவ்வால் மீன், பாரு, ஃப்ரைட் ரைஸ் இருக்குதுக்கா. ஆமாம், நாங்களே நைட்டில் போவோம் கடலுக்கு போயிட்டு. ரேட்லாம் சைடிஸ் எல்லாமே 100 தான். மேலே இருக்குது இதெல்லாம் டிஷ் 100 தான். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆர்டர் போட்டோம். ஸோ ப்ரானு, அதுக்கப்புறம் வந்து கடமா, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சொரா புட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுவே நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரில. இதுக்கப்புறம் சாப்பிட முடிஞ்சால் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். கொண்டு வரட்டும் அவங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபிஷ் குழம்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இது என்ன குழம்புன்னு தெரில. ஸோ 2 வகை மீன் குழம்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நமக்கு ஃபிஷ் குழம்பு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்பைசியாக புளிப்பாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடிஷ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ப்ரானு, ப்ரானு வேறு லெவல் மக்களே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ்ஷு வந்து கிட்ட ஜூம் பண்ண கிளியர் ஆகுதா? மசாலா அதை ஜூம் பண்ணு. ஓகேவா? கிளியர் ஆகுதா? சொரா புட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொரா புட்டு ட்ரை பண்ணுறேன். இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கடமா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக உங்களை பார்க்குறேன் மக்களே. எவ்வளோ சொரா புட்டு, ப்ரானு, கடமா, ஃபிஷ், ரைஸ் 2. இப்போ நம்ம வந்து மெரினா பீச்சை போய் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க மெரினாவுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு மெரினாவையும் பார்த்துட்டு வரோம். தேங்க்ஸ் ப்ரோ.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டினப்பாக்கம் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டோம் மக்களே. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ஸோ கேமராலயும் சார்ஜர் இல்ல. ஸோ அதனால வீடியோ வந்து நம்மளால கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்க மெரினா பீச் போனோம். ஸோ மெரினால வந்து டிஃப்ரெண்ட்டா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல, அதுக்கப்புறம் யூடியூப்ல, இன்ஸ்டாலலாம் நெறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, எதுவுமே இல்ல மக்களே. அது எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு தெர்ல. நானும் ஒரு 2, 3 இடத்துல சுத்தி பார்த்தேன். அந்த மாரி எங்கேயுமே அந்த சேரும் இல்ல, அந்த கொடையும் இல்ல. எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு தெர்ல. ஸோ யாருக்குனா தெரிஞ்சுச்சுன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபுட்டு கடைக்கு போய் சாப்பிட போனோம்ல மக்களே. சீரியஸாவே சொல்றேன். நீங்க எல்லாருமே போய் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு மக்களே. ஏன் நான் வந்து திருப்பி வீடியோ எடுத்து நான் சொல்றேன்னா, இதுக்காக தான் மக்களே. ஏன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கம்மியான ப்ரைஸும் வேற. நம்ம வந்து என்ன சாப்பிட்டோம்னா, எறா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கடமா, ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுறா புட்டு. இது 4 ஐட்டம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டோம். சரிங்களா? மொத்தமாவே நம்மளுக்கு வந்து கம்மியா தான் மக்களே ஆச்சு. சைட் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, ₹100 தான். ரைஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் ஃபுட் தான். ஸோ நம்ம வந்து கேட்க கேட்க அவங்க வந்து நம்மளுக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து சர்வீஸ் பண்றாங்க. ரைஸ் போடுறாங்கல்ல, ஸோ அந்த ரைஸ் வந்து நம்மளால கையில எடுக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு சூடா இருக்கும். அவங்க வந்து பின்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைஸ் வந்து வடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ காலியாவ காலியாவ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே சூடா தான் மக்களே இருக்கும். அதேமாரி மீன் குழம்பும் சரி, மீன் குழம்பு கூட 2 விதமா வந்து செஞ்சிருப்பாங்க மக்களே. ஒண்ணு வந்து பெப்பர் போட்டு செஞ்சிருந்தாங்க. இன்னொன்னு வந்து நார்மல் மீன் குழம்பு செஞ்சிருந்தாங்க. நம்ம வீட்லலாம் செய்வோம்ல, நல்லா புளிப்பா, காரமா அந்த மாரி ஸ்பைசியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு. சாம்பாரும் நம்ம வீட்ல சாப்பிடுற மாரியே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ரசமும் அதே மாரி தான் இருந்துச்சு மக்களே. சீ ஃபுட் சாப்பிடுறதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். எதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, கவுச்சி ஸ்மெல் வரும் ஒரு ஒரு கடையில. பழையசெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு மாரி நீச்சு ஸ்மெல் வந்துட்டாலே நம்ம என்ன பண்றோம், சீ ஃபுட் புடிச்சவங்க கூட புடிக்காம போயிடும். அந்த அளவுக்கு சில பேரு வந்து வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கத் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் மக்களே கிடைக்குது. நான் கடல் விருந்து கடைக்கு தானே போனேன். ஸோ அவங்க பேர்லயே வந்து ஒரு போட் ஒண்ணு இருக்கு மக்களே அங்க. அந்த போட்ல வந்து அவங்க நைட்டே போயிட்டு ஃபிஷ்ஷு அவங்களுக்கு என்னலாம் வந்து காலையில கடைக்கு தேவையோ, எல்லாமே அவங்க நைட்டே வந்து புடிச்சிட்டு வந்து, காலையில வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு 12 மணிக்கு 11:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அவங்களோட சீக்ரெட் மசாலா வந்து அந்த பீச்னாலே ஒரு சீக்ரெட் மசாலா இருக்கும்ல மக்களே. அத வந்து நல்லா அவங்க தூவி குடுத்துருவாங்க. அதையும் வந்து நம்ப போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு இப்பவே டெம்ப்ட் ஆகுது. நேத்து தான் போய் சாப்பிட்டு வந்தேன். மறுபடியும் எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோல நான் வரேன் மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பவர் வரும் மக்களே. அதனால நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். பாய்.